தமிழ்நாட்டுல கொஞ்ச நாளா ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்னன்னு பார்த்தா களம் திமுகவுக்கும் நேற்று முளைச்ச காலம் தாவேக்காவுக்கும் தான் இருக்குன்னு. ஆனா கொஞ்சம் நல்லா சிந்திச்சு பார்த்தா சில விஷயம் நல்லா புரியும். 5 வருஷம் ஆன்டி இக்குபென்சி ரொம்ப அதிகமாவே இருக்கு. இது 2026க்கான அதிரடி வெற்றி முரசு. அரசியல் களத்துல நம்ம இபிஎஸ் அமைச்சிருக்காரே அந்த மெகா கூட்டணி வியூகம், அது இப்பவே 140 தொகுதிகள்ல அசைக்க முடியாத மெகா அட்வான்டேஜ் உருவாக்கி இருக்கு. இது வெறும் எலெக்ஷன் கணக்கு மட்டும் இல்லங்க, இது நம்ம இபிஎஸ் ஓட பக்கா சாதனை கணக்கு. முதல்ல இபிஎஸ் ஓட அசைக்க முடியாத கோட்டை நம்ம வட தமிழகம். சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரின்னு கடலூர் வரைக்கும் 53 இடங்கள். விழுப்புரம், கள்ளக்குறிச்சின்னு 26 தொகுதிகள்ல அதிமுகவோட வெற்றி இப்பவே உறுதியாகிடுச்சு. மேட்டூர் உபரிநீர் திட்டம் மூலமா வறண்ட நிலங்களை செழிக்க வச்ச காவேரி காப்பாளர் நம்ம இபிஎஸ். 7 புது மெடிக்கல் காலேஜ், ஆசியாவிலேயே பெரிய கால்நடை பூங்கான்னு வட மாவட்டங்களோட தலையெழுத்தையே மாத்தினவர் இவர். அடுத்தது என்ன, நம்ம கொங்கு மண்டலம் தான். கோவை, திருப்பூர், ஈரோடுன்னு 31 தொகுதிகள்ல அதிமுக கூட்டணி ஒரு இரும்பு கவசம். பல வருஷம் தாகத்தை தீர்த்த அத்திக்கடவு அவிநாசி திட்டம், கோவை, சேலத்துல உலகத்தரம் வாய்ந்த பிரம்மாண்ட மேம்பாலம், இதெல்லாம் சும்மா இல்லங்க, இபிஎஸ் ஓட அசாத்திய நிர்வாகத்திறன். இந்த 31 தொகுதிகளும் அவருக்கு மகுடம் சூட்ட ரெடி. அப்படியே தெற்கே திரும்புங்க, அங்கே அதிமுகவோட வாக்கு ஒருங்கிணைப்பு ஒரு மெகா அலையாவே வீச போகுது. மதுரை, தேனி, கன்னியாகுமரின்னு 21 தொகுதிகள்ல இபிஎஸ் விதைச்ச தொழில் பூங்காக்கள் இன்னைக்கு அறுவடைக்கு தயார். திருமங்கலம் டு விளவங்கோடு வரைக்கும் மக்களோட ஒரே சாய்ஸ் நம்ம இபிஎஸ் தான். அது மட்டுமா, டெல்டாவை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா மாத்தின அந்த துணிச்சல், 7.5% உள் ஒதுக்கீடு தந்து ஏழை மாணவர்களை டாக்டர் ஆக்கின அந்த தங்கமான மனசு, குடிமராமத்து நாயகன், விவசாயிகளின் நண்பன், ஆக மொத்தம் இப்பவே 140 தொகுதிகள் கன்ஃபார்ம். 2026ல தமிழகத்தோட அதிகாரம் மறுபடியும் இபிஎஸ் வசம். வெற்றி நிச்சயம். இது இபிஎஸ் சத்தியம்.